ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோட் வித் நவீன். அண்ட் இந்த டிஎஸ்சி சீரிஸில் அடுத்து +1 அப்படின்ற லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் போன வீடியோவில் சால்வ் பண்ணியிருப்போம். பட் அது நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் சால்வ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம அது கொஞ்சம் எஃபிஷியன்ட் அப்ரோச்சில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டு பார்த்தீங்கன்னா 0 to 9 தான் இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம 1 2 3 இப்படி கன்சிடர் பண்ணாமல் இதை 123 கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1 ஆட் பண்ணணும். இதுதான் இந்த +1ன்ற ப்ராப்ளம். இப்போ 123 கூட 1 ஆட் பண்ணனா எனக்கு 124னு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை நான் எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா 1 2 4 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுன்றதை பார்க்கலாம். அண்ட் இந்த எஃபிஷியன்ட் அப்ரோச் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க 1 2 3. இது எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? 123 கன்சிடர் பண்ணுவோம். ப்ளஸ் இது கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 124 கிடைக்கும். இதை நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம்? 1 2 and 4 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி புதுசாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணாமல் நான் அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டே எடிட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இதனால் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் லிஸ்ட்டு எடுத்திருக்கேன். 799 எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி எழுதணும்னா நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா 799 கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது கூட 1 ஆட் பண்ணும்போது என்ன வரும்? நமக்கு நார்மலாக தெரியும் 800 வரும்ன்ட்டு. பட் நம்ம இது ஸ்கூல் டேஸில் எப்படி பண்ணுவோம்னா 799 தனித்தனியாக எழுதி இதோட லாஸ்ட் பொசிஷன் நேராக நம்ம 1 எழுதி இப்படி நம்ம மேனுவலாக ஆட் பண்ணுவோம் இல்லையா? 9 + 1 என்ன ஆகும்? 10 ஆகும். இந்த 0 இங்கே போட்டுட்டு இந்த 1 இங்கே எடுத்துகிட்டு வரோம் இல்லையா? ஸோ 9 + 1 என்ன ஆகும்? திருப்பி 10 ஆகும். அந்த 0 இங்கே போட்டுட்டு 1 இங்கே எடுத்துகிட்டு வரோம் இல்லையா? ஸோ 1 + 7 8 ஆகும். இப்படி நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம அதே அப்ரோச் தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் அதே இது இன்னொன்று இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். இப்போ 799 இங்கே ஒரு 1 இருக்குன்னா இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டில் நம்ம 1 ஆட் பண்ண போகிறோம். மற்ற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ 9 + 1 10 ஆகுது. இந்த 0 இங்கே போட்டு கேரின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த 1 வந்து கேரியில் போட்டுறேன். ஸோ அடுத்த இடத்துல இந்த கேரியை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதாச்சும் இந்த 1 இங்கே வந்துடும். ஸோ கேரி +9 அதாச்சும் 1 + 9 என்ன ஆகும்? 10 ஆகுமா? 1 + 9 10. இந்த 0வை நான் இங்கே போட்டுட்டு இந்த 1 திருப்பி நான் கேரியிலே போட்டுறேன். ஓகேவா? இப்போ கேரியோட வேல்யூ என்ன இருக்குது? 1. திருப்பி நான் அந்த கேரி இங்கே எடுத்துகிட்டு வரேன். இப்போ கேரியோட வேல்யூவில் 1 இருக்குது. 1 + 7 என்ன ஆகும்? 8 ஆகும். அந்த 8ஐ இங்கே போட்டுருவேன். இப்போ 8க்கு எந்த கேரியும் கிடையாது. நம்ம எல்லா இந்த டிஜிட்டையும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனால இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். கரெக்டாக? இதில் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணணும்னா நம்ம இந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் அதாச்சும் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் 1 வச்சு ஆட் பண்ணணும். மற்ற டிஜிட் எல்லாமே நம்ம அதில் வர கேரியை வச்சு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டிய அப்சர்வேஷன். அண்ட் நம்ம அதே அப்ரோச்சை டேரெக்டாக இதில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ 799 இப்படின்னு ஒரு அரே இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? 799 நம்ம மேத்ஸில் ஆட் பண்ணணும். இதோட லாஸ்ட் டிஜிட்டில் 1 ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? அதனால இதோட லாஸ்ட் பொசிஷனில் 1 ஆட் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட ஒரு எம்டி லிஸ்ட் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ 9 + 1 என்னது? 10 வரும். இனிஷியலாக கேரி வந்து 0 இருக்கும். கரெக்டாக? இந்த 10ஓட இந்த 0வை தூக்கி இங்கே போட்டுடுறேன். இந்த 9 நம்ம எங்கே இருக்கோ அதுக்கு நேராக அந்த 0 போட்டுறோம். இந்த 1 தூக்கி நான் அந்த கேரியில் போட்டுறேன். அண்ட் அடுத்த டிஜிட்டுக்கு இந்த கேரி தான் மூவ் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் தான் நம்ம 1 ஆட் பண்ணுவோம். மற்ற டிஜிட்லாம் கேரி தான் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த கேரி இங்கே வந்துருச்சு. கேரியில் 1 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 9 + 1 10 ஆகும். கரெக்டாக? இந்த 10ஓட 0வை திருப்பி நான் இந்த இதுக்கு நேராக போட்டுட்டு இந்த 1 நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். திருப்பி கேரிக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அடுத்த டிஜிட்டுக்கு கேரி மூவ் ஆகும். ஸோ இப்போ கேரி +7 என்ன வரும்? கேரி 1 இருக்குது. 1 + 7 8 ஆகும். இந்த 8 இதுக்கு நேராக வந்துடும். நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கிடச்சிடும். அது ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது மாதிரி தனியாக ஒரு லிஸ்ட்லாம் கிரியேட் பண்ண போகிறது இல்லை. இதிலேயே தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ C = 799 இருக்கா? இப்போ நான் லாஸ்ட் பொசிஷனில் 1 ஆட் பண்ணணும். கரெக்டாக? கேரி ஃபர்ஸ்ட் 0 இருக்கும். லாஸ்ட் பொசிஷனில் 1 ஆட் பண்ணும்போது 9 + 1 என்ன இருக்கும்? 10 வருமா? இந்த 0வை நான் இந்த 9க்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 1 இந்த கேரியில் போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா கேரி இங்கே வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம கேரி தான் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக? யூனிட் டிஜிட்டை மட்டும் தான் நம்ம 1 ஆட் பண்ண போகிறோம். அடுத்த டிஜிட் எல்லாமே கேரி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கேரி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கேரியில் என்ன இருக்குது? 1. 1 + 9 என்ன வரும்? 10 வருமா? இந்த 0வை நான் இந்த 9க்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 1 கேரியிலே போட்டு வச்சிடறேன். திருப்பி அடுத்த டிஜிட்டுக்கு கேரி வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? கேரி என்ன இருக்குன்னா 1 + 7 8. ஸோ இந்த 7க்கு பதிலாக இந்த 8 நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். நமக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கிடச்சிருக்கும். அதே லிஸ்ட்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். அண்ட் இதில் இன்னொரு கேஸ் இருக்குது. இப்போ நம்ம கிட்ட A = 999 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 999 இருக்குது. இப்போ நான் லாஸ்ட் பொசிஷனில் 1 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? 10 கிடைக்குமா? இந்த 10ஓட 0வை நான் இங்கே வந்து இந்த 9க்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 1 கேரியில் போட்டுருவேன். கரெக்டாக? ஸோ இந்த திருப்பி கேரி இங்கே வரும். கேரியோட வேல்யூ 1 இருக்குது. +9 10 ஆகும். திருப்பி இந்த 0வை நான் இந்த 9க்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 1 கேரியில் போட்டுருவேன். திருப்பி கேரி இங்கே வரும். ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகும்? கேரி 1 இருக்கும். ப்ளஸ் இந்த 9 ஆட் பண்ணும்போது 10 கிடைக்கும். 10 கிடைக்கும்போது இந்த 0வை இங்கே போட்டுருவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட இந்த டிஜிட் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஓகேவா? லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிரும். 0 0 0ன்னு இருக்கும்.
அட் தி எண்ட் வந்து நமக்கு கேரி வந்து 1 இருக்கும் கரெக்டாக. பிகாஸ் நம்ம கடைசி இருக்க 0 போட்டோம், பட் இந்த 1 ரிமைனிங் இருக்கு இல்லையா, இந்த 1 என்ன பண்ணும், இப்படி ஒரு 1 வந்து ரிமைனிங் இருந்துச்சுன்னா கடைசி நம்ம முடிக்கும் போது லூப் முடிக்கும் போது இந்த கேரியில் இந்த 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அதாச்சும் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஒரு 1 வந்து இன்சர்ட் பண்ணிடணும், லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதோட சூடோ கோட் பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன், 1 2 3 9, அதாச்சும் 1239 எடுத்திருக்கேன். இது கூட நான் ஒரு 1 ஆட் பண்ணேன்னா 1240 கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து 1240 நான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ரிசல்ட்டில் வந்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்டில் கொடுத்துருக்க ஒரு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 0 to 9 கூட தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ இங்கே 9 தான் மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ 9 கூட நான் 1 ஆட் பண்ணால் எனக்கு வரப்போகிற வேல்யூ 10 தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த 2 நம்பரை ஆட் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வரப்போகிற ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் 10 தான் இருக்கும். 10க்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 899 இருக்குன்னா நான் இது கூட 1 ஆட் பண்ணுறேன். 9 + 1 என்ன வரும், 10 வரும். அந்த 0 இங்கே போடுவேன். ஸோ 10 வந்திருக்கா, இந்த 1 இங்கே போடுவேன். ஸோ திருப்பி கேரி ப்ளஸ் 9 என்ன வரும், கேரி வந்து 1 + 9 10 தான் இருக்கும். 0 1 1 + 8 9. ஸோ இந்த 2 நம்பர் ஆட் பண்ணாலும் 10 தான் வரும், இந்த 2 நம்பர் ஆட் பண்ணாலும் 10 தான் வரும். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கேரியும் இந்த நம்பரையும் ஆட் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை நம்பரையும் ஃபர்ஸ்ட் இருக்கிற 1 ஆட் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு வரப்போகிற மேக்ஸிமம் வேல்யூவே வந்து 10 தான் இருக்கும். ஓகேவா, அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பே கிடையாது. இதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், யூனிட் டிஜிட்டுக்கு தனியாக சால்வ் பண்ணிடுவோம், மற்ற டிஜிட்டுக்குலாம் தனியாக சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் டிஜிட் சால்வ் பண்ணிடலாம். யூனிட் டிஜிட்ன்றது லிஸ்ட்டோட லாஸ்ட் எலமெண்ட்க்குரிய ஃபர்ஸ்ட் நான் வந்து இண்டெக்ஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். இண்டெக்ஸ் வந்து len of a -1 போட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் கிடச்சிடும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் இண்டெக்ஸ் கூட 1 ஆட் பண்ணணும் கரெக்டாக. பிகாஸ் 799 இருக்கும்போது நம்ம லாஸ்ட் டிஜிட் தானே 1 ஆட் பண்ணோம். அதுக்காக நான் சம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். a of lastன்னு போட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அந்த a of அந்த இண்டெக்ஸ் போட்டிங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட் கிடச்சிடும். +1 பண்ணணும். ஓகேவா, +1 பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது, இப்போ 9 இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 நான் 9 + 1 என்ன வரும், 10 வரும் இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வந்து 10 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 0 போட்டுட்டு 1 வந்து கேரியில் எடுத்துகிட்டு போட்டணும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, இஃப் சம் ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லாஸ்ட் பொசிஷன் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்த 0 ஆக்கிடணும். அடுத்து கேரியை வந்து 1 ஆக்கிடணும். அப்படி இல்லையா, அதாச்சும் இப்போ வந்து எனக்கு லிஸ்ட் வந்து 123 இருக்கு. இப்போ நான் இது கூட 1 ஆட் பண்ணேன்னா 3 + 1 என்ன வரும், சம் ஈக்குவல் டு 3 + 1 இருக்குமா. இந்த ஸ்டெப் படி சம் ஈக்குவல் டு 3 + 1 இருக்கும். 3 + 1 என்னது 4. 4ன்றது 10க்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த 4 நம்ம இந்த இடத்துல போடணும் கரெக்டா. அதுக்காக என்ன பண்ணிடுறேன்னா a of last ஈக்குவல் டு சம்னு போட்டுறேன். இந்த சம்மில் தானே நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ 4க்குனா நம்ம எந்த கேரியும் இருக்காது இல்லையா, அதனால கேரி வந்து 0 வைக்கிறேன். இந்த ஸ்டெப் எதுக்குன்னா ஜஸ்ட் இந்த யூனிட் டிஜிட்டை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும், அதாச்சும் இந்த லாஸ்ட் டிஜிட்டை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இப்போ இந்த கேஸில் 9 இருக்கா, அண்ட் இனிஷியலாக நம்ம வந்து கேரின்னு ஒரு வேரியபிள் வச்சு 0 வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த கேரி வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல யூனிட் டிஜிட் என்ன இருக்குது, 9 இருக்கா. ஸோ நான் லாஸ்ட் இண்டெக்ஸில் வந்து இதோட இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறேன்னா அந்த லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க நம்பர் எடுத்து அது கூட 1 ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் மாதிரி 1 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 9 + 1ன்றது 10 கிடைக்கும். ஸோ இந்த சம்மு பார்த்தீங்கன்னா 10க்கு ஈக்குவலாக இருக்கப்போ அப்போ என்ன ஆகும், லாஸ்ட் டிஜிட்டில் வந்து 0 ஆகிடும். இந்த இடத்துல 0 வைக்கலாம். ஓகேவா, அடுத்து என்ன ஆகும், கேரி வந்து 10 இருக்குன்னா 0வை இங்கே போட்டாச்சு. ஸோ இந்த கேரி 1 எங்கே போடணும், இந்த கேரி 1ல நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேவா, இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து நமக்கு இந்த இஃப் பிளாக் ஒர்க் ஆனதுனால இந்த எல்ஸ் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இந்த யூனிட் டிஜிட்டை வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த ஸ்டெப்லாம் வந்து யூனிட் டிஜிட்டை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும். அண்ட் இப்போ நம்ம யூனிட் டிஜிட்டை சால்வ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா 9 இருந்துச்சு, அது கூட நம்ம ஒரு 1 ஆட் பண்ணோம். ஸோ 10 ஆகும். அந்த 0வை நான் இங்கே போட்டுட்டேன், அந்த கேரியை நான் இந்த 1ல் வச்சிருக்கேன். அதனால இந்த இடத்துல கேரி 1 இருக்குது, இந்த இடத்துல பொசிஷனில் 0 இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொசிஷன் சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மற்ற டிஜிட்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். மற்ற டிஜிட்ஸில் என்ன இருக்குது, 123 இருக்குது. மேக்ஸில் என்றைக்குமே நம்ம சால்வ் பண்ணும்போது ரைட் டு லெஃப்ட் தான் நம்பரை வந்து ஆட் பண்ணிட்டே வரும் கரெக்டாக. ஸோ அதே ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு இடமா நான் ட்ராவல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன், இந்த 3லேருந்து இந்த 1 வரைக்கும். ஓகேவா, அதுக்காக நான் ஒரு ஃபார் லூப் எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன், ஃபார் I in range எதுலேருந்து எது வரைக்கும், இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் என்னவா இருக்கும், இது வந்து len of a -1 இருந்திருக்கு. அப்போ இந்த பொசிஷன் என்னவா இருக்கும், len of a -2 இருக்குமா. ஸோ அதனால இந்த இடத்த நான் எழுதிக்கிறேன், len of a -2. len of a -2னா இந்த பொசிஷன். ஓகேவா, அதுலேருந்து எது வரைக்கும் ரன் பண்ணும், 0th இண்டெக்ஸ் வரைக்கும் ரன் பண்ணுமா அந்த லூப்பை. இந்த இடத்துல இருந்து ஒரு இடமா டிராவல்ஸ் ஆகி 0th இண்டெக்ஸ்க்கு வரணும் இல்லையா. நான் இந்த இடத்துல 0ன்னு கொடுத்தேன்னா இந்த லூப் 1லேயே ஸ்டாப் ஆகிடும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னா -1 கொடுக்கணும். -1 கொடுத்தா 0 வரைக்கும் ரன் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்கு, அதாச்சும் 123 இருக்கு. இப்போ இந்த இடத்துல i இருக்கு. i வந்து அடுத்து ஒரு பொசிஷன் டிக்ரிமெண்ட் ஆகணும் கரெக்டா, திருப்பி ஒரு பொசிஷன் டிக்ரிமெண்ட் ஆகணும் கரெக்டா. அந்த மாதிரி டிக்ரிமெண்ட் ஆகி வரதுக்காக நான் இந்த இடத்துல டிக்ரிமெண்ட் பை 1 கொடுத்துக்கிறேன், ஸ்டெப் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எண்டிங் அடுத்த ஸ்டெப். ஓகேவா, அது கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேல்யூவா எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த 3 எடுக்கணும். 3 எடுத்துட்டு அதோட கேரி ஆட் பண்ணணும் கரெக்டா. அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா
சம் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ. இந்த ஐன்றது ஃபர்ஸ்ட் எங்கே இருக்கும், இந்த பொசிஷனில் இருக்கும், ப்ளஸ் கேரி பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணோம், அடுத்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த சம் வந்து 10க்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். 10க்கு ஈக்குவலாக இருந்தால் கேரி வரும் கரெக்டாக. 10க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனில் ஏ ஆஃப் ஐன்ற பொசிஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் 799 இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல 1 ஆட் பண்ணும்போது 10 கிடைக்கும். 799 இருந்துச்சா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல 1 ஆட் பண்ணோம், 10 கிடைக்கும். இந்த இடத்துல 0 ரீப்ளேஸ் பண்ணிட்டு 1 கேரிக்கு எடுத்துட்டு போவோம் கரெக்டா. ஸோ இந்த 1 + 9 என்ன வரும், 10 இருக்குமா. இந்த 10ல் இந்த 0வை இந்த 9க்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த 1 அடுத்த கேரிக்கு எடுத்துட்டு போவோம் இல்லையா. ஸோ இதே ஸ்டெப் தான் நான் இங்கே ஃபாலோ பண்ண போறேன். இந்த ஏ ஆஃப் ஐன்றதை 0 ஆக்கிட்டு கேரியை வந்து 1 ஆக்கிட போறேன். அப்படி இல்லையா, சம் வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்கு. இப்போ 799 இருக்கும்போது இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இருக்கும்போது இந்த இடத்துல 1 ஆட் பண்ணா 4 வந்து இதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அடுத்து வந்து இந்த இடத்துல கேரி வந்து 0வாக தான் இருக்கும். 0 + 2 2 இதே இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். திருப்பி வந்து 2க்கு வந்து எந்த கேரியும் இருக்காது, கேரி இந்த இடத்துல 0 தான் இருக்கும். ஸோ கேரி +1 1ஆவே தான் இருக்கும். ஸோ அதே இடத்துல 1 ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். நம்ம இதே மாதிரி அதே இடத்துல இந்த சம்மை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும் கரெக்டாக. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு சம்னு எழுதிடலாம். ஓகேவா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 123ன்னு இருக்கு. நான் இதெல்லாம் 1 ஆட் பண்ணேன்னா 3 + 1 என்னது 4 எடுத்து நம்ம இதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். 4க்கு எந்த கேரி இருக்காது. ஸோ கேரி வந்து 0வா இருக்கும். ஸோ கேரி ஆட் பண்ணும்போது 0 + 2 என்னவா இருக்கும், 2வாக தான் இருக்கும். 2ன்றது நம்ம அந்த சம்மில் கண்டுபிடிச்சது இல்லையா. இந்த சம்மை நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த கோடு. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2 இருந்துச்சுன்னா நமக்கு எந்த கேரியும் இருக்காது, அதனால 0. 10 கம்மியாக இருந்துச்சுன்னா எந்த கேரி இருக்காதனால அந்த இடத்துல 0 கேரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இவ்வளோ நம்ம கோடு. இதுக்கு அடுத்து நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் எழுதணும், அது நான் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 0 சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி யூனிட் டிஜிட் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ மற்ற டிஜிட் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த கோடு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஐ வந்து எங்கே இருக்கும், ஐ வந்து இந்த இடத்துல இருக்கும் கரெக்டாக. ஐ வந்து 3ல இருக்கும். ஸோ சம் ஆஃப் ஏ ஆஃப் ஐன்றது 3 ப்ளஸ் கேரி என்ன இருக்கும், கேரி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் சால்வ் பண்ணும்போது கேரி 1 வந்துருந்துச்சு இல்லையா. ஸோ கேரி வந்து 1ஆ இருக்கும். இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது சம் வந்து 4 கரெக்டாக. சம்மு 4ஆக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஈக்குவல் டு 10 செக் பண்ண போகிறோம். சம் என்கிட்ட என்ன இருக்குது, 4 இருக்குது. இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ எல்ஸ் பிளாக்குள்ளே வந்துடும். எல்ஸ் பிளாக்ல ஏ ஆஃப் ஐன்றது என்னது, சம்மு. ஸோ ஏ ஆஃப் ஐக்கு பதில் நம்ம இங்கே என்ன போட்டுடலாம், சம்மு போட்டுடலாம். சம்மிட்ட நம்ம என்ன இருக்குது, 4 இருக்குது. இந்த 4 இங்கே வந்துடும். அண்ட் கேரி என்னவா இருக்கும், 0 ஆகிடும். 0 ஆகிடுச்சா, இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஐ வந்து 1 டிக்ரிமெண்ட் ஆகிட்டு இங்கே வந்துடும், 2க்கு வந்துடும். ஓகேவா, இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, ஏ ஆஃப் ஐன்ற வேல்யூ வந்து 2ஆக இருக்குது. சம் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் கேரி என்ன இருக்கு, 0. ஸோ சம்மோட வேல்யூ இப்போ என்னது 2. ஓகேவா, சம்மோட வேல்யூ 2ஆ இருக்கு. இந்த கண்டிஷனில் செக் பண்ணும். சம் ஈக்குவல் டு 10 தப்பு. திருப்பி இது எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் பிளாக்ல வந்துடும். ஏ ஆஃப் ஐன்றது சம்மிங் என்ன இருக்கு 2. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஏ ஆஃப் ஐக்கு பதிலாக 2 வந்து சப்ஸ்டியூட் ஆகிடும். ஓகேவா, அடுத்து சியோட வேல்யூ திருப்பி கேரியோட வேல்யூ 0வாக தான் இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த லூப்ல ஐ இங்க இருக்கிற ஐ வந்துட்டு திருப்பி 1 டிக்ரிமெண்ட் ஆகிட்டு ஐ இங்க வந்துடும். ஓகேவா, அடுத்து என்ன ஆகுது, ஐயோட ஏ ஆஃப் ஐன்ற வேல்யூ 1. ஸோ சம் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் கேரியோட வேல்யூ என்னது 0. ஸோ 1 + 0 1 தான். அடுத்து என்ன ஆகும்னா இங்கே செக் பண்ணும் சம்மோட வேல்யூ. இப்போ நமக்கு சம்மோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 1 ஈக்குவல் டு 10 தப்பு. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகாது, திருப்பி எல்ஸ் பிளாக்ல வந்துடும். ஏ ஆஃப் ஐன்றது சம் இங்கே என்ன இருக்கு 1. ஸோ ஏ ஆஃப் ஐன்றது இங்கே இருக்கும். இந்த இடத்துல 1 திருப்பி ரீப்ளேஸ் ஆகிடும். கேரி வந்து 0வாகவே தான் இருக்கும். இப்போ நமக்கு லூப் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். கேரியோட வேல்யூ 0 தான் இருக்கும். அப்போ நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடைச்சிருச்சா. ஸோ இதை நம்ம டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இதில் இன்னொரு கேஸ் இருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 999 இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் டிஜிட்ல வந்து அந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோட் எழுதிருந்தாலும் அதை வச்சு யூனிட் டிஜிட் சால்வ் பண்ண போகிறோம். கேரி இப்போ இனிஷியலாக 0 இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 9 + 1 போடுறோம், 10 ஆகும். இந்த 0வை இந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இந்த 1 கேரியில் போட்டுரும். ஸோ இப்போ யூனிட் டிஜிட் சால்வ் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ அடுத்து மற்ற டிஜிட்ஸ்க்கு வருவோம். மற்ற டிஜிட்ஸ்க்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஐ எங்கே இருக்கும், இந்த ஃபார் லூப்போட ஐ இங்கே இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ ஏ ஆஃப் ஐன்றது என்னது 9ஆக இருக்கும் கரெக்டாக. 9 ப்ளஸ் இந்த கேரியில் என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது சம் என்ன வரும், சம் ஈக்குவல் டு 10 ஆயிரும் இல்லையா. சம்மில் நம்ம ஆட் பண்ணுறோம், சம் ஈக்குவல் டு 10. ஸோ சம் வந்து ஈக்குவல் டு 10. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னா ஏ ஆஃப் ஐன்றது என்னவா இருக்கும், 0 ஆகிடும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், 0 பண்ணிட்டோம் கரெக்டாக. 0 பண்ணிட்டு கேரி என்ன பண்ணிடுறோம், 1 பண்ணிடுறோம். திருப்பி அது 1 அப்படியே தான் இருக்கு. அடுத்து என்ன ஆகும்னா அடுத்து ஐ வந்து இந்த இடத்துக்கு வரும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகி இந்த இடத்துக்கு வரும். இப்போ சம் ஏ ஆஃப் ஐன்றது என்னது 9. ஓகேவா, சம் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐன்றது 9 ப்ளஸ் கேரி என்ன இருக்கு 1 இருக்கு. திருப்பி சம்மோட வேல்யூ என்ன வரும், 10 தான் வரும். இந்த 10ல் இந்த திருப்பி இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது சம்மோட வேல்யூ இப்போ நமக்கு 10 இருக்கு. 10 ஈக்குவல் டு 10
திருப்பி ட்ரூவாக இருக்கும். ஏ ஆஃப் ஐ வந்து திருப்பி 0 ஆகிடும். ஏ ஆஃப் ஐன்றது இப்போ இங்கே இருக்கும், 0 ஆகிடுச்சா. அடுத்து என்ன ஆகும், கேரி வந்து 1 ஆகிடுச்சு. திருப்பி நமக்கு ஐ போகிறதுக்கு இடம் இல்லை, இந்த லூப் முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா. லூப் முடிஞ்சிருச்சு, ஆனால் நம்ம கிட்ட கேரி ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஒரு 1 மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் அந்த 1 மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். நம்ம என்ன பார்த்தோம், 999 தானே பார்த்தோம். 999 கூட 1 ஆட் பண்ணால் 1000 கரெக்டாக. அந்த 1000 கரெக்டாக நமக்கு கிடச்சிருச்சா. ஸோ இது நம்ம டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இஃப் சி ஈக்குவல் டு 1, அதாச்சும் இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த லூப் முடிஞ்சிட்டு மற்ற டிஜிட்டில் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஸ்டெப்பாக கேரி 1 இருந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணணும். கேரி 1 இருந்துச்சுன்னா ஏ டாட் இன்சர்ட் பண்ணுறோம் எங்கே, ஃபர்ஸ்ட் பொசிஷனில், அதாவது 0th இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணுறோம் 1. இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அந்த லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் அந்த ப்ராப்ளம். நம்ம இதை டேரெக்டாக கோட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம கோட் பார்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நம்ம வந்து கேரின்னு ஒரு வேரியபிள் வச்சு அதை நான் 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டிஜிட்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலையும் டிஜிட்ஸ் ஆஃப்னு எழுதுறது கொஞ்சம் கறி வலிக்குன்றனால அதை நான் சிம்பிளாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் ஏன் யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா யூனிட் டிஜிட் சால்வ் பண்ண போகிறேன். யூனிட் டிஜிட்க்கு நம்ம லாஸ்ட் எலமெண்ட் தேவைப்படும் இல்லையா. அதுக்காக நான் லாஸ்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக லாஸ்ட் ஈக்குவல் டு லென் ஆஃப் ஏ -1 கொடுத்துக்கிறேன். எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அது கூட 1 ஆட் பண்ணணும் கரெக்டாக. ஏ ஆஃப் லாஸ்ட் ப்ளஸ் 1. ஸோ இப்போ எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் கூட 1 ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த எலமெண்ட் வந்து 10 இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது வர்ற வேல்யூ வந்து 10 இருந்துச்சுன்னா நம்ம அந்த லிஸ்ட்டில் அந்த பர்டிகுலர் பொசிஷன், அதாச்சும் அந்த லாஸ்ட் பொசிஷன் என்ன பண்ணுவோம், ஏ ஆஃப் லாஸ்ட்டை வந்து 0 ஆக்கிடுவோம் கரெக்டாக. 0 ஆக்கிட்டு கேரியை வந்து 1 ஆக்கிடுவோம். அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம், ஏ ஆஃப் லாஸ்ட் பொசிஷனில் நமக்கு வந்து அந்த சம்மையே டேரெக்டாக போட்டுருவோம் இல்லையா. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அது 10 கம்மியாக இருக்கும்போது நமக்கு கேரி இருக்காது. ஸோ கேரி வந்து 0வாகவே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ யூனிட் டிஜிட்டை சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம மற்ற டிஜிட்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், ஸோ அந்த லாஸ்ட் டிஜிட் தவிர லாஸ்ட் டிஜிட்டுக்கு முந்தின டிஜிட்லேருந்து 0th இண்டெக்ஸ் வரைக்கும் ரன் ஆகணும். அதுக்காக லென் ஆஃப் ஏ -2ன்னு போட்டால் லாஸ்ட்டுக்கு முந்தின டிஜிட் கிடச்சிரும். ஓகேவா. கமா -1 போட்டேன்னா எனக்கு 0 இண்டெக்ஸ் வரைக்கும் ரன் ஆகும். 0ன்னு போட்டால் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேயே ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா. அடுத்து வந்து நான் ஒரு இண்டெக்ஸாக கம்மி பண்ணிகிட்டே தான் வர போகிறேன். அதுக்காக ஸ்டெப்புக்கு நான் -1 கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் கேரியோட ஆட் பண்ண போகிறோம். சம் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ கொடுத்துட்டு ப்ளஸ் கேரி. ஸோ இப்போ யூனிட் டிஜிட்டுக்கு முந்தின இருக்கிற டிஜிட்டும் அது ப்ளஸ் கேரியும் ஆட் ஆகும். ஆட் பண்ணி வர்ற வேல்யூ சம் வந்துட்டு 10 இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனில் நான் 0 ஆக்கிட்டு கேரியை 1 பண்ண போகிறேன். பிகாஸ் அப்போது 10 இருந்துச்சுன்னா 0 அந்த இடத்துல போட்டுட்டு கேரியை நெக்ஸ்ட் இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. அதுக்காக நான் கேரி வந்து 1 போட்டுக்கிறேன். அப்படி இல்லையா என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக ஏ ஆஃப் ஐயை வந்துட்டு சம்மை வந்து அந்த இடத்துல போட்டுறேன். நமக்கு வந்த சம்மையை அந்த இடத்துல போட்டுறேன். 10க்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம டேரெக்டாக அந்த சம்மையை அந்த இடத்துல போட்டுடலாம். 10க்குள்ளே வரும்போது நம்ம கேரியும் இருக்காது. அதனால கேரி 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த லூப் முடியும் போது எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், லாஸ்ட் பொசிஷனில் ஒரு 1 ஆட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லையா. பிகாஸ் கடைசி பொசிஷனில் வந்து 999 இந்த மாதிரி முடியும் போது நம்ம 1 ஆட் பண்ணோம்னா 3 டிஜிட் வந்து 0 வந்துடும். கடைசி ஒரு கேரி மட்டும் இருக்கும். அதை நம்ம கடைசி பொசிஷனில் ஆட் பண்ணால் நமக்கு 1000 வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் சி ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா லாஸ்ட் பொசிஷனில் சி வந்து லாஸ்ட் இந்த லூப் முடியும் போது சி 1 இருந்துச்சுன்னா, சாரி ஏ போட்டேன் பாருங்கள், சி 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், ஏன்ற லிஸ்ட்டில் 1 இன்சர்ட் பண்ணோம். எங்கே இன்சர்ட் பண்ணோம், 0th இண்டெக்ஸில் 1ன்றதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அந்த ஏ வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு இங்கே இருக்கிற டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு 111 டெஸ்ட் கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு 111 டெஸ்ட் கேஸும் 100% எஃபிஷியன்ஸோட நம்ம அந்த கோடு சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அவங்க நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த லிஸ்ட்டில் வந்து n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க 1 2 3 4 ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் 1234 ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே அவங்க கொடுத்துருக்க இன்புட் லிஸ்ட்டோட சைஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம என்னென்ன எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கன்சிடர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால நான் இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்டோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கன்சிடர் பண்ண போகிறதில்ல. அண்ட் நம்ம என்ன பண்ணோம்னா வேற எந்த லிஸ்ட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணல. அவங்க கொடுத்துருக்க அதே லிஸ்ட்லாம் நம்ம எடிட் பண்ணோம் கரெக்டாக. இப்போ வந்து அவங்க 123 கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அதே லிஸ்ட்டில் நம்ம வந்து 124 எடிட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம் கரெக்டாக. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த ஸ்பேஸுமே யூஸ் பண்ணல. எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணலன்னா நம்ம டேரெக்டாக வந்து பிக் ஆஃப் 1 கொடுத்துடலாம். ஓகேவா. அதனால தான் பிக் ஆஃப் 1 போட்டிருக்கேன். அடுத்து வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட அவங்க வந்து ஒரு n நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம யூனிட் டிஜிட்டை மட்டும் தனியாக ஒரு 1 வச்சு சால்வ் பண்ணோம் இல்லையா. தனியாக ஒரு ஸ்டெப்பில் சால்வ் பண்ணோம். மற்றதெல்லாம் ஒரு ஸ்டெப்பில் ஒரு ஃபார் லூப்பில் சால்வ் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பிக் ஆஃப் 1 இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணுறதுக்கு பிக் ஆஃப் 1. மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது நம்ம ஒரு ஃபார் லூப் வச்சு தானே சால்வ் பண்ணோம்.
இந்த ஃபார் லூப் எது வரைக்கும் என்ன ஆகும்னா, இப்போ அந்த லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 2 3 4 5 எலமெண்ட் இருக்கா, 5 மைனஸ் 1. ஸோ பிக் ஆஃப் 4 டைம்ஸ் இந்த லூப் வந்து ரன் ஆயிருக்கும் கரெக்டாக. ஏன்னா நம்ம யூனிட் டிஜிட்டை தனியாக சால்வ் பண்ணிட்டோம். மற்ற டிஜிட்டை நம்ம தனியாக ஃபர்ஸ்ட் இட்ரேஷன், செகண்ட் இட்ரேஷன், தேர்ட் இட்ரேஷன், ஃபோர்த் இட்ரேஷன், இப்படி தான் நம்ம ஒரு இட்ரேஷனாக வந்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா. அதனால இதுக்கு ஒரு பிக் ஆஃப் 4 கிடைக்கும். பிக் ஆஃப் 4ன்றது பிக் ஆஃப் இந்த 4ன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் -1 கரெக்டாக. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் -1. ஸோ இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதை நம்ம இந்த 1 கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணிட்டு டேரெக்டாக பிக் ஆஃப் என்னன்னு எழுதிடலாம். ஓகேவா. ஸோ இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1. போன மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 2n எடுத்திருந்தது அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n எடுத்திருந்தது இல்லையா. இந்த எஃபிஷியன்ட் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம அப்படியே பாதியாக ரெடியூஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம +1 அப்படின்ற லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கேன். அங்கேயும் உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அங்கேயும் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெயில் நிறைய அடிக்குது, யாரும் வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நம்ம சேனல் பார்த்து என் கூட கோடிங் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.